வணக்கம், காந்திகேதன் பேசுகிறேன். ஹாப்பி டியூஸ்டே. எப்படி இருக்கீங்க? என்னம்மா இன்னைக்கு? ஹலோ, வணக்கங்க. ஒரு வாரம் போச்சு உங்க எல்லாரையும் பார்த்தது. ரொம்ப மகிழ்ச்சி. நீங்க எல்லாம் எப்படி இருக்கிறீங்க? எல்லாருக்கும் இன்னைக்கு நாங்க எங்களோட வாழ்த்துக்களை சொல்லிக்கிறோம். விஷஸ் எல்லாரும் நல்லா இருக்கணும்னு ப்ரேயர் பண்ணிக்கிறோம். நாங்க உங்களுக்காக நாங்களும் எங்களுக்காக நீங்களும் ப்ரேயர் பண்ணிக்கலாம். இன்னைக்கு பிறந்த நாள் கொண்டாடுற அத்தனை பிள்ளைங்களுக்கும், திருமண நாள் கொண்டாடுறவங்களுக்கும், இன்னைக்கு வேலைக்காக ட்ரை பண்ற அத்தனை பேருக்கும் வேலை கிடைக்கணும்னு சொல்லிட்டு உங்க சார்பில் நாங்க ப்ரேயர் பண்ணிக்கிறோம். வரணும் தர எல்லாருக்கும் ஸ்வீட்டாக அமையட்டும். அவ்வளோதான். பிரச்சனை இல்லாத வரணும், அழகாக அமையட்டும், எல்லாம் ஜாலியாக இருப்போம். அதான் என்னுடைய பிரார்த்தனை. ஓகேவா? என்னம்மா இன்னைக்கு எங்க வீட்டுல மிளகு ரசம் வச்சாச்சுங்க. ரசத்தை காமிச்சிட்டீங்க. ஆமா, இன்னைக்கு குழம்பு எல்லாம் எதுவும் வைக்கல. மிளகு ரசம் வச்சுட்டு அதுக்கு சைடிஷ் முட்டை தொக்குங்க. நிறைய வெங்காயம் தக்காளி எல்லாம் போட்டு முட்டை அப்படியே குண்டு குண்டா அடிச்சு ஊத்தி ஆமாங்க, இதை அப்படியே சைடிஷா வச்சு சாப்பிட்டுக்கலாம். சாப்பாட்டுல போட்டோம் நம்ம இதை சாப்பிட்டுக்கலாம். நீங்களும் செய்து பாருங்க இந்த காம்பினேஷன்ல ஒரு நாள். ஆமா, நல்லா இருக்கும். உங்கள் ஏரியாலாம் மழைங்களா? எங்கள் ஏரியா லைட்டாக நேற்று மழை, நைட்டு மழை பெஞ்சது. மார்னிங் லைட் லிசரிங் தூரல், அவ்வளோதான். ஓகேவா? அப்புறம் வழக்கம் போல் நம்ம விஷயத்துக்கு போயிடுவோமா? ஒரு ஹஸ்பண்ட் அதான் ஒரு வீட்டுக்கு ஹஸ்பண்ட் வெளியே போகிறாரு கடைக்கு. அப்போ ஒய்ஃப் கேட்குறேன், எங்கே கடைக்கா போகிறீங்க அப்படின்றோம். ஆமாம், என்ன வேணும்? ஒரு பால் பாக்கெட் வாங்கி வந்துடுங்க. சரின்றோம். அப்படியே அங்கே முட்டை இருந்தோன்னா 6 வாங்கின்னு வந்துடுங்க அப்படின்றான். இதாங்க அந்த அம்மா சொன்னது. இவன் நேராக போயிட்டு முட்டை இருந்ததாக பாருங்கள், 6 வாங்கி வந்துடுங்க அப்படின்ட்டான். சரின்ட்டு இவன் நேராக போகிறான். வந்தோடனே என்ன வாங்கினு கேட்டால் 6 பால் பாக்கெட் வாங்கிட்டான். ஒன்று என்னது 6 பால் பாக்கெட்டு எதுக்கு? நான் முட்டை தானே 6 வாங்க சொன்னேன். ஏம்மா நீ என்னம்மா சொன்னேன், கரெக்டாக சொல்ல மாட்டான். அப்போ அவன் சொன்னது அப்படியே ஃப்ளாஷ்பேக் போகுது. பால் பாக்கெட்டு பால் பாக்கெட் வாங்கிக்கோங்க அப்படின்னா அவன் சரின்றான். முட்டை இருந்தால் 6 வாங்கிக்கோங்க அப்படின்னா அவன் முட்டையை இருக்குது அந்த கடையில், அதனால் அவன் 6 பால் பாக்கெட் வாங்கினான். இதாங்க விஷயம். இல்லை யார் மேலே தப்பு யார் மேலே ரைட்டுன்னு தெரில. ஏன் அவ சொல்றது இவ்வளவு வருஷம் வாழ்க்கை நடத்துறான புரிஞ்சுக்க வேண்டாம். ஒரு பால் பாக்கெட் 6 வாங்குவானா? ஒரு பால் பாக்கெட் வாங்கணும், 6 முட்டை வாங்கணும்ன்றது அண்டர்ஸ்டுட். அது எல்லாத்துக்கும் நான் விளக்கம் சொல்லிட்டு இருப்பாங்களா என்ன? என்னுடைய தரப்பு சொல்றீங்களா? பால் பாக்கெட் வாங்க சொன்னீங்க, ஓகே. முட்டைக்கு தான் பாருங்க, இருந்தா 6 வாங்கிக்கோங்க. முட்டை இருக்குது, முட்டை இருக்குத பார்த்துட்டான், அதனால 6 பால் பாக்கெட் வாங்க. இதானங்க, இதான் விஷயம். ஃபேமிலி ஜோக்கு இல்லை, ஃபேமிலி சில குழப்பங்கள் இப்பயும் வரும். இதை ஈஸியாக நம்ம எடுத்துக்கலாம். அந்த பால் பாக்கெட்டை மறுபடியும் கொடுத்துட்டு முட்டை வாங்கிக்க வேண்டியதுதான், ஈஸியாக. ஓகேவா? ஜாலியாக எடுத்துப்போம், என்ஜாய் பண்ணுவோம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.